Hello everyone, welcome to Last Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths exercise 1.4 ஓட 9th sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 9th sum என்ன கொடுத்திருக்காங்க? Function f is defined by f of x into மூணு ஃபார்முலா மாதிரி கொடுத்திருக்காங்க. மூணு ஃபார்முலாஸ்மே லிமிட் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அந்த லிமிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ். ஓகே, எப்பயுமே லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து மாறும். அதனால ஒரு நம்பர் லைன் போட்டுக்கிறது பெஸ்ட். நம்பர் லைன் வந்து ரைட் சைட் போறது எப்பயுமே என்ன கிரேட்டர் நம்பர்ஸ், 1 விட 2 பெருசு, அந்த மாதிரி. லெஃப்ட் சைடு வர்றது எல்லாமே என்ன ஸ்மாலர் நம்பர்ஸ். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்ற ஃபார்முலா யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1, அதாவது 1 விட பெரிய நம்பர் எல்லாமே எக்ஸா. ஓகே, அப்போ அவங்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். 1 விட பெரிய நம்பர் எல்லாம் எது? இந்த 2ல இருந்து எல்லாமே பெரிய நம்பர். ஓகேங்களா? 1 ஏன் சேர்க்கக்கூடாதா மேம்னா சேர்க்கக்கூடாது, ஏன்னா அங்கே கீழே கோடு கொடுக்கல இல்லையா, அதனால நம்ம அங்கே சேர்க்கல. ஓகே, செகண்ட் என்ன 2, இதுதான் ஃபார்முலாவே. ஓகே, இந்த ஃபார்முலால -1ல இருந்து தொடங்கணுமா, அது 1 வரைக்கும் போய் முடியணுமா? ஓகே, -1 எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கா. ஸோ அப்போ நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க இருந்து எக்ஸாக்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1ஐயும் சேர்த்து கவர் பண்றேன். ஓகே, -1 விட பெருசு பிளஸ் 1 விட சின்னது. ஓகே, இங்க கீழே டேஷ் இருக்கிறதுனால நான் இந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு எக்ஸ் -1. எக்ஸ் -1 என்ன கொடுத்துருக்காங்க? -3யை விட பெருசா இருக்கணுமா. -3யை விட பெருசது, பெருசுனா இந்த சைடு தானே பார்க்கணும். -3யை விட பெருசது இந்த 2. அப்போ நான் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். -1 விட சின்னதா இருக்கணுமா. -1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இதை விட சின்ன நம்பர் என்ன? இது -2. ஓகே, அதாவது -2 விட சின்னன்னா இந்த 1.5 இது எல்லாமே சேர்த்துதான் உள்ள உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? f of 3, f of 0, f of -1.5, f of 2 plus f of -2. அப்படியே என்ன நம்பர்னு லிமிட்ல பார்க்க போறோம், ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம், ஆன்சர் எடுக்க போறோம். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் f of 3. 3ன்ற நம்பர் எங்க வருது? இங்க வருது. அப்ப இது ஃபர்ஸ்ட் இன்டர்வலா, அப்ப இதுக்கு ஃபார்முலா x + 2 அப்படின்றது எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் செகண்ட் இன்டர்வல்னா நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதிருக்கேன். x + 2, x + 2. இப்போ இங்க 3 இருக்கு எக்ஸுக்கு பதிலா, ஸோ அதனால நான் இங்க 3 போட்டுக்கிறேன். 3 + 2 5. அவ்வளவுதான். செகண்ட் சம் என்ன? f of 0. 0 எங்கப்பா வருது? செகண்ட் இன்டர்வல்ல வருது. செகண்ட் இன்டர்வல் ஆன்சர் 2 போட்டா மட்டும் போதும், வேற எதுவுமே நீங்க போட தேவையில்ல. மேம் இந்த 0லாம் நான் எங்க சப்ஸ்டியூட் பண்றது? இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் நீ சப்ஸ்டியூட்டே பண்ணுவ, கொடுக்கவே இல்லை. அங்க 2 கொடுத்துருக்கான். 2க்கு பதில் உங்க பேரே கொடுத்துருந்தாலும் அது அப்படியே நீங்க இங்க எழுதிடலாம். ஓகே, அவ்வளவுதான். தேர்ட் சம் f of -1.5. இந்த இடம் லைட்டா கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, -1.5 வந்து எந்த லிமிட்ல இருக்கு? எந்த லிமிட்ல இருக்கு? இந்த -1க்கு மேல. ஓகே, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கோடு போட்டுக்கலாம். இந்த -2க்கும் -1க்கும் நடுவில் தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப இங்க இருந்து எடுக்கணும். -1.1, -1.2, -1.3, -1.4, -1.5 அப்படியே போகுது. -1.9 அதுக்கப்புறம் தான் 2 வருது. ஓகே, நமக்கு இங்கவே என்ன லிமிட்ல தெளிவா கொடுத்துட்டாங்க, இது -1ஓடையே முடிஞ்சிரும். -1ஓடையே செகண்ட் ஃபார்முலால முடியுது. செகண்ட் ஃபார்முலா இங்கேயோட முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த -1 நீங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த இடத்தோடையே செகண்ட் ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. அப்ப இங்க இருந்தே நமக்கு தேர்ட் ஃபார்முலா தொடங்கிருச்சு. அப்ப இந்த இடத்துல கரெக்டா தேர்ட் ஃபார்முலா x -1 தான் யூஸ் பண்ணணும். தெரியாம இந்த கேப் தானே, அப்ப நம்ம செகண்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணான்னு பண்ணிடக்கூடாது. தேர்ட் இன்டர்வல் ஃபார்முலா, ஸோ x -1, எக்ஸ்ன்றது -1.5. இப்போ நான் வந்து இங்க ஆட் பண்றேன் -1.5 -1 பாயிண்ட். ஓகே, இந்த 5 அப்படியே வந்துடும். பாயிண்ட் மைனஸ் சேர்ந்தா ஆட் பண்ணி பிளஸ் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ -2.5 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க? f of 2 plus f of -2. இந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்ம என்ன திரும்ப பண்ணணும்? ஃபர்ஸ்ட் f of 2 போட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் f of -2 போட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். f of 2 எங்க வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல வருது. அப்போ x + 2 தான் இதுக்கு ஃபார்முலா. x + 2 நான் போட்டுக்கிட்டேன். 2 + 2 4. நெக்ஸ்ட் f of -2 எந்த லிமிட்ல வருது? தேர்ட் லிமிட்ல வருது.
அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்றது தான் ஃபார்முலா. எக்ஸ் மைனஸ் ஒன்னு நான் போட்டுட்டேன். எக்ஸோட வேல்யூ என்ன -2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. -1 -2 -1 என்ன வரும் -3. ஒரே ஃபேமிலி தானே, ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டால் போதும். இப்போ எனக்கு எஃப் ஆஃப் 2 இருக்கு, எஃப் ஆஃப் -2 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 4 + -3. இந்த -3 பிராக்கெட் விட்டு வெளியே வரும்போது 4 - 3 மாறுது. 4 - 3 ஆன்சர் 1. அவ்வளோதான். லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த நம்பர் லைன் தேவை. ஈஸியாக இருக்குது. 1 2 3 நமக்கு கொஞ்சம் ப்ளஸ்லேயே நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பர் லைன் போட தேவையில்ல. பட் ப்ளஸில் இல்லை, மைனஸில் வருது அப்படின்னா கொஞ்சம் நம்பர் லைன் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ தட் எந்த இடத்துலையும் கஷ்டமாகாது. குறிப்பாக இந்த தேர்ட் சம் இதெல்லாம் டிஃபிகல்ட்டான சம் கிடையாது. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஆகிடுவேன். ஓகே, தேங்க்யூ.